வெல்கம் டு லைஃப் ஆரோஸ்கோப். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைரேகை ஜோதிடம். இந்த அமைப்பில் அவேர்னஸ் வீடியோ சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த பதிவு. சில ரேகைகள் சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம கைரேகையில் இருந்ததுன்னா அது அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் கொடுக்கறதில்லை. இந்த பதிவு ஒரு அவேர்னஸாக எடுத்துங்க. ஏன்னா சில விஷயங்களில் நிறைய பேர் முயற்சிகள் பண்ணுவாங்க, ஆனால் நிறைய தடைகள் ஏற்படும். மற்றவங்களாம் எளிதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். எதனால் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷனில் குடும்ப ரீதியான விஷயங்களும் சரி, ஒரு மன அழுத்தங்கள் தரக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி பொருளாதார சார்ந்த விஷயங்களும் சரி, நம்மளுக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு எதனால் ஏற்படுறதுன்றதை இந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆண்கள் வலதுகையை பாருங்கள், பெண்கள் இடதுகையை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த கைரேகை பெண்ணோட கைரேகை. இந்த அமைப்பில் ஆயுள் ரேகை, அதேமாரி புத்தி ரேகை. இந்த இடைப்பட்ட அமைப்பில் பார்க்கும்போது அந்த ரேகையோட பொசிஷன் நிறைய பேருக்கு ஒரு ஐலாண்ட் ஷேப்பில் ஒரு தலைக்கோடுகளோட குறுக்கு கோடுகளோட வரும். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்போ அது சிறு வயதுலேருந்தே குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த சிறு வயதுலேருந்தே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 12 வயது, 13 வயது, 18 வயது, 20, 21 வயது வரைக்கும் கூட சில பேருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் தான் ஏற்படும். எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்படும். அதேமாதிரி இவங்க ஜாப் சார்ந்த விஷயங்களை பயணிக்கக்கூடிய அமைப்பில் அதுலேயும் தடைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. வீட்டு உறவினர்களால் சில மன அழுத்தங்கள், பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாத நிலை, இந்தமாதிரி சில மன அழுத்தங்களே பயணிக்க வேண்டிய சூழ்நிலை சின்ன வயசுலேருந்து ஏற்படக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதிரி ஒரு கைரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு இதோட நிலைகள்ன்றது தொடரும் சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே நிலை அந்த தடைக்கோடுகள் சொல்லக்கூடியது 21, 22 இந்த காலகட்டத்திலேருந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு விலகிறது சொல்லக்கூடிய அமைப்பு. சில பேர் 18 வயதிலே கிளியர் ஆகுது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில ப்ராப்ளங்கள் ஏற்படுதுன்னா உங்களோட கைரேகையில் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்தது பூர்த்தி ஆகாது. எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு தேக்கப்பட்டு அது நிறைவேறாத அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். இந்த மாதிரி கைரேகை இருக்குது சிறப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த பெண்ணோட கைரேகையில் சுக்கிரமேடு சொல்லக்கூடியது. அந்த சுக்கிரமேடு எந்த அளவுக்கு வலுத்து இருக்கு பாருங்கள். ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்கள், பிளாக் கலர் இருக்குங்களா, அதுதான் சுக்கிரமேடு. இந்த மாதிரி வலுத்து இருந்துட்டாலே இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சொல்லக்கூடியது சிறப்பாக அமையாது சொல்லக்கூடிய நிலை. அப்போ கணவரால் இவங்களுக்கு மன அழுத்தங்கள் தான் கொடுக்கும். 21, 22 இந்த பருவத்தை ஏற்ற மாதிரி இவங்க திருமணம் பண்ணாலும் அந்த திருமண வாழ்க்கைன்றது வெளியே வந்துடுவாங்க. செகண்ட் மேரேஜ்ன்ற மாதிரி ஆகும். ஆனால் அந்த செகண்ட் மேரேஜ் நடந்தாலும் இவங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் இருக்கும். இல்லற சுகத்தை தடைப்படக்கூடிய அமைப்பு, குழந்தை சார்ந்த விஷயம் தடைப்படக்கூடிய அமைப்பு, இந்தமாதிரி சில தொந்தரவுகளும் இவங்களுக்கு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே இந்த குருமேடு நல்லா இருந்து சுக்கிரமேடு இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா குழந்தை செல்வங்கள் இவங்களுக்கு பிறக்கும். ஆனால் கணவர் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகளை காட்டும். கணவரால் மன அழுத்தங்களை கொடுக்கும். அதேமாதிரி குருமேடும் சிறப்பாக இல்லாமல் சுக்கிரமேடு இதே பொசிஷனில் இருந்ததுன்னா குழந்தை தடைப்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி பொதுவாக சுக்கிரமேடு இந்த அளவுக்கு வலுத்து இருந்தாலே திருமண வாழ்க்கை, இல்லற சுகம் சொல்லக்கூடியது, குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் தடைப்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். இந்த மாதிரி அதிகப்படியாக வலுத்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இவங்களுக்கு இந்த குருமேடு சொல்லக்கூடியதும் சுக்கிரமேடு சொல்லக்கூடியதும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த பொசிஷனில் இருந்துட்டாலே குழந்தை சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்படாது. அதேமாரி திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் டிலே மேரேஜ் பண்ணணும். எந்த அளவுக்கு இவங்க டிலே மேரேஜ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ குருமேடு நல்லா இருந்து இந்த விதி ரேகை சொல்லக்கூடியது ரொம்ப ஷார்ட்டான அமைப்பு இருந்ததுன்னா அதில் ஆயுள் ரேகைலாம் எந்த ஒரு தடைக்கோடுகளும் இல்லைன்னா திருமண வாழ்க்கை சொல்லக்கூடியது யோகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் பருவத்தை ஏற்ற மாதிரி திருமணம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 27, 28 இந்த காலகட்டம் வரைக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்களை தடைகளை காட்டிடும் சொல்லக்கூடிய அமைப்பு. அதன் பிறகு தான் இவங்களுக்கு குழந்தை பிறகு. அதனால் டிலே மேரேஜ் பண்ணுறதுனால திருமணம் ஆன பிறகு 3 மாதத்தில் இவங்க கன்சீவ் ஆகக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. யோகமாக என்ன டிலே மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பில் யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த கைரேகையில் ஆயுள் ரேகை பாருங்கள். எந்த அளவுக்கு இவங்களுக்கு தடைக்கோடுகள் இவங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். அந்த காலகட்டங்கள்லாம் ஒரு 45லேருந்து ஒரு 58 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு வந்துட்டாலே இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை காட்டிகிட்டே இருக்கும். மெடிசன்லேயே இவங்க பயணிப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நிலையில் ஏதாச்சும் ஒரு அறிவை சார்ந்த விஷயங்களோ, இல்லை தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேக் பெயின், இல்லைனா ஹெட் பெயின் சொல்லக்கூடிய கண் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி சில தொந்தரவுகளை காட்டும். இல்லை இந்த சூரியமேடு, இதேமாதிரி உங்களுக்கு சுக்கிரமேடு, அடுத்தது இந்த செவ்வாய் மேலாம் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாக இந்த மாதிரி உங்களுக்கு ஆயுள் ரேகையில் இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்ததுன்னா அது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்புன்ற மாதிரி சொல்ல முடியல.
இந்த மாதிரி ரேகைகள் இருக்குது. ஹெல்த் சார்ந்த விஷயங்கள தொந்தரவு காட்டும். சில கைரேகையில ஒரு மெஷர்மெண்ட் வரும். அதனால உங்க கைரேகையில என்ன மாரி அமைப்பு இருக்குன்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்ட பாருங்க. விதி ரேகை இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சில பேருக்கு விதி ரேகை ஷார்ட்டா இருந்ததுன்னா, ஷார்ட் பீரியட்லயே இவங்க வந்து சக்சஸ் பண்ணிடுவாங்க. என்னலாம் தேவையோ வசதி வாய்ப்புகளுக்கு எல்லா விதத்திலுமே இவங்களுக்கு யோகமா செயல்படும். அப்ப இவங்களுக்கு இந்த விதி ரேகை ஷார்ட்டா இருக்கக்கூடிய அமைப்பு கரெக்ட்டா ஒரு 32 வயசுல ஸ்டார்ட் ஆகி கரெக்ட்டா ஒரு 57, 8 வயசுலயே ஸ்டாப் ஆகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில கேரியர் ஷார்ட் ஆகும். நல்ல ஒரு பீக்ல, நல்ல ஒரு வளர்ச்சியில பயணிப்பாங்க. அது வந்து விதிரேகையில எந்த ஒரு தடைக்கோடுகளும் இல்லாம இருந்தால். ஆனா, இவங்களோட கைரேகைகள பாருங்க. இவங்களுக்கு கேரியர் பார்ட் ஆரம்பிக்கிறதே ஒரு 32, 33 வயசுல ஆரம்பிச்சு, 58 வயசுலயே முடிஞ்சிற போது. ஆனா, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில இந்த மாரி சதுர குறியீடுகள் வந்ததுனாலே, இவங்க பண விரயத்த பண்ணுவாங்க. சம்பாரிப்பாங்க. அது அப்படியே பண விரயங்கள். இந்த மாரி ஏதாச்சும் நம்பகத்தன்மையற்ற அமைப்புல இன்வெஸ்ட் பண்ணிட்டு விரயத்த பண்ருவாங்க. அடுத்தது இவங்களுக்கு ஒரு 40 வயசு வரக்கூடிய அமைப்புலாம் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல ப்ராப்ளத்த சந்திப்பாங்க. அது மூலியமா இவங்களுக்கு மன அழுத்தங்கள் கொடுக்கும். நெறைய ஸ்ட்ரகிள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது இவங்களுக்கு ஒரு 55 இந்த காலகட்டத்திலாம் பார்க்கும்போது, ஜாப் இல்லாம அமைப்பு. பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த மாரி ஒரு வயதுக்கு ஏத்தவாறு சில விஷயங்கள்ல ஒரு மன அழுத்தங்கள் தரக்கூடிய நிகழ்வுகள்ன்ற மாரி இந்த விதிரேகையில இந்த மாரி தடைக்கோடுகள் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ வந்து இந்த மாரி கைரேகை இருந்தனாலும், அதுக்கு நிவர்த்தி சொல்லக்கூடிய அமைப்புல சில ரெமெடி மூலியமா சேஞ்சஸ் பண்ணலாம். அதனால எல்லாமே இதே அமைப்பு இருந்தா, இதுதான் நம்ம லைஃப்ன்ற மாரிலாம் வராது. உங்க குடும்ப உறுப்பினரோட அமைப்பும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல பயணிக்கக்கூடிய நிலைன்ற மாரி கொண்டு வந்து குடுக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால இந்த வீடியோவ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரேகை அமைப்பு அவங்களுக்கு இருந்ததுன்னா, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.